பாருங்க, ஒரு ஜனாசா போகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஸ்தரிஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு. போகின்ற ஜனாசா ஒன்றில் முஸ்தரிஹ் நிம்மதி அடைகிறது அல்லது அவரிலிருந்து நிம்மதி அடைகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்கிறாங்க முஸ்தரிஹ் வ முஸ்தராஹும் மின்ஹுனா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள், அம்மல் முஸ்தரிஹ் அம்மல் முஃமின், முஃமினாக இருந்தால் யஸ்தரிஹு மின் நஸபித் துன்யா வ அதஹா. ஒரு முஃமின் இந்த உலகத்துடைய டயர்டிலிருந்தும் இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள், தொந்தரவுகள், சோதனைகளிலிருந்தும் நிம்மதி அடைகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் இந்த உலகத்துடைய இன்பங்களை இன்பங்களாக தான் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும், நிம்மதியா என்பதற்காக அதை எடுத்துக்கொண்டிருந்தாலும், என் வாழ்க்கைக்கு இது சோதனையாக இருக்குது, என் இபாதத்துக்கு இது சோதனையாக இருக்கிறது, எனது மறுமையை சந்திப்பதற்கு மறுமுறையை சந்திப்புக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தை அனுபவிச்சிருக்கிறான் தானே, அவனால மட்டும்தான் யஸ்தரிகு மின் நஸபித் துன்யா வ அதஹா, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள், இந்த உலகத்துடைய துன்பங்கள் என்று விடுதலை பெறுகிறான், நிம்மதி அடைகிறான் என்ற வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், பொருந்தும். ஆனால் காபிராக இருந்தால், மோசமானவராக இருந்தால், அவரிலிருந்து உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், நிம்மதி அடைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது, நான் சக்கராத்தை பற்றி எடுக்கல, மரணம் என்பது இவ்வளவு நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் மரணம் வருமாக இருந்தால், நம்ம இதை தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் என்றால், மரணம் எல்லா வகையிலும் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா காஃபிர்களோட சதியை பற்றி சொல்லுவான் குர்ஆன்ல. அற்புதமான ஒரு வசனம் அது. காஃபிர்களுடைய சதிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுவான். சொல்லிட்டு வந்து அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், முஹீத்னு சொல்லுவான் அல்லாஹு தஆலா. முஹீத் என்றால் அவர்களை இறைவன் சூழ்ந்திருக்கிறான் அப்படின்னு என்ன பெரிய, அதாவது அவர்கள் சதி செய்கிறார்கள், அவர்கள் என்ன செய்தால் சதி செய்தாலும் வ இந்தல்லாஹி மக்ருஹும் வ இன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், அல்லாஹ் அவருடைய சதியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான், அவருடைய சதிகள் மலை அளவுக்கு பெரியவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தான் சூழ்ந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஹது யுத்தத்தில் ஒரு 300 பேர் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்களா இல்லையா? சிலர் யுத்தத்துக்கே வரல. அப்ப உஹது யுத்தம் தோல்வியில் என்ன செஞ்சது, முடிந்த ஒரு யுத்தம். உடனே அந்த மக்கள் என்ன பேசினாங்க தெரியுமா? மதீனாவில் தப்பினாங்களே, அவர்கள் எம்மிடத்திலே இருந்திருந்தால் மரணித்திருக்க மாட்டார்கள், தேவையில்லாம போனதுனால தான் என்ன செஞ்சாங்க, மௌத்தாயிட்டாங்க. நாங்க என்ன செஞ்சது, விஷயத்தை விளங்கி தான் என்ன செய்தோம், போகாமல் இருந்தோம். இப்படி நயவஞ்சகர்கள் எல்லாம் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா நினைத்து அவர்கள் அங்கே அழிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வசனம் இறக்கினான் அவங்களுக்கு. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்க தெரிஞ்சுதான் போகல என்றாக இருந்தால், ஃபத்ரஉல் மவுத், மரணத்தை உங்களுக்கு வராமல் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஏன் அப்படி சொன்னா? உங்களுக்கு தான் மவுத் எங்க வரும்னு தெரியுமே, உஹதுல வருதுன்னு தெரியுது. அப்ப அடுத்த எங்க வரும்னு தெரியும், இன்னொரு இடத்துல எங்க வரும்னு தெரியும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன, மவுத்தாக கூடாது, நீங்கள் முடிந்தால் மரணிக்காமல் இருங்கள் அல்லாஹ் தஆலா என்ன சவாலாக சொன்னான். அப்படின்னா என்ன, மனிதனால ஒரு காலமும் இதிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா என்னது, எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான். வலா யுஹீதூன பிஹி ஷைஆ, அவனை என்ன செய்ய முடியாது, இறைவனை ஒரு வகையில யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அதாவது சூழ்ந்து கொள்ள முடியாது. இறைவனை கண்டுபிடிச்சுக்கொள்ள முடியும். இறைவன் எல்லோரும் என்ன செய்யறான், சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால், மரணம் நம்மளை எந்த அணுவிலும் சந்திக்க முடியும் என்று தெரிந்தால், எமது வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸை பாருங்க. மன் சஅலல்லாஹ ஷஹாதத்தை, யார் அல்லாஹ்விடத்திலே உயிர் தியாகத்தை, ஷஹீதான மரணத்தை கேட்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு ஈயாஹு பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை அவனுக்கு கொடுப்பான், உயிர் தியாக மரணத்தை அவனுக்கு கொடுப்பான், அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி. எதை கேட்டால்? அல்லாஹ் இடத்துல ஷஹாதத்தை கேட்டான். யா அல்லாஹ் எனக்கு உயிர் தியாகத்தை தா, ஷஹாதத்தான மரணத்தை தா என்று மன் ஸஅலல்லாஹ பிஸித்கின், உண்மையாக கேட்டால். எத்தனை பேர் உண்மையாக கேட்டீங்களோ? நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்கிறதே இல்லை. நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்பது இல்லை, கேட்போம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் கேட்போம், எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிந்த பின்னாலே ஷஹாதத்தான மரணத்துக்கு ரெடி இல்லாமல் இல்லை. இந்த இப்பயே கேட்டு நாளைக்கே மௌத்தாகிறதுக்கு என்னது விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த ஹதீஸ்ல என்ன வருது, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்கின், உண்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுத்தஆலா ஒன்றில் அவரை ஷஹாதத்தா மௌத்தாக்குவான், அல்லது அவர் தனது அதாவது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் ஷஹீத் என்ற பட்டத்தை அவருக்கு என்ன செய்வான், கொடுப்பான். எப்படி கேட்டால்? உண்மையாக கேட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், இரண்டு விஷயத்தில் நாங்கள் எம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால், மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, இந்த செகண்ட் மரணம் வந்தால்
நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று என்ன தெரியுமா? ஹுக்கூகுல் இபாத், அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்து இருக்க வேண்டும். இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். கடன் எல்லா மனிதர வாழ்க்கையில ஓரளவாவது இருக்கும். கடன் இல்லாத மனிதர்கள் அரிது, குறைவு, ஒரு 20-30% வேணா இருக்கலாம். கடன் என்ன செய்யணும்? இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன், கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அப்ப நீங்க மரணிச்சாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது? அது தடை இருக்காது. ஷஹீதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும்? தடையாகிறோம். ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா பொறுப்பெடுக்கிறதுக்கு கூட குடும்பங்கள் இருக்கும், அதனால தப்பிடுவீங்க. யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தால் எழுத்தில் என்ன செஞ்சிடணும்? அது இருந்திடணும். யாருக்காவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிடணும். விளங்கிட்டா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை. ஹுக்கூகுல் இபாத், அடியார்கள் வந்து உங்களுக்கு குரசா என்ன செய்ய மாட்டாங்க? நிற்க மாட்டார்கள். இன்னொன்று இருக்குது என்ன? இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள், இறைவனுக்கு செய்த பாவங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்குமொழி என்ன ஷஹாதத்தில் யுக்ஃபருலி ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தெயின். ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம ஷஹாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால், ஷஹாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால், சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நம்ம மரணத்துக்கு தயாராக ஷஹாதத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம் என்று சொன்னால் நம்ம ஷஹீதாத்தை என்ன செய்கிறோம்? மரணிக்கிறோம் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம்? யா அல்லாஹ், என்ன பாவங்களை மன்னிச்சிரு, என நிலைமை இப்படி இருக்குது, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன்னு மன்றாடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஹுக்கூகுல் இபாத். ஏண்டா மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனை, கலவரங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள். இதிலிருந்து ரிலீஸ் ஆவதற்கு அரசியல் தீர்வு, மற்ற தீர்வு என்பதெல்லாம் தாண்டி நீ மரணிக்க தயார் என்பதா முதல் தீர்வு. முதல் தீர்வு என்ன தெரியுமா? நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் தீர்வு என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லோரும் என்ன செய்வார்கள்? சாப்பாடு தட்டை வருவது போன்று வருவார்கள். காரணம் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் கொஞ்சம் பேராக இருப்போமா? கால லா பல் அன்தும் கஸீர், நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்ற சருகள் போன்றிருப்பீர்கள். வலயன்சி அன்னல்லாஹு மின் குலூபி அதுபிக்குமுல் மஹாபத வலயக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுப்பான், உங்களது உள்ளங்களில் வஹன் என்பதை போடுவான். காலு வமல் வஹன் யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன? என்ன பிரச்சனை? நாங்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? கால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம், மௌத்தை பற்றிய வெறுப்பு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவுதான் வீழ்ச்சிக்கு காரணம். உலக மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு. எங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கிறதோ அங்க உலக மோகம் இருக்கும். எங்க உலக மோகம் இருக்கிறதோ அங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும். எங்க மரணத்துக்குரிய அச்சம் இல்லையோ அங்க உலக மோகம் என்ன செய்யாது? இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தான் சொல்றேன், ஹுக்கூகுல் இபாதை நம்ம சரிப்படுத்த பின்னால் இறைவனுடைய மன்னிப்பை அனுதினமும் வேண்டிக் கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன? மூன்றாவது, நமது குடும்பத்துக்கும் நம்மளுக்கு இடையில் மரணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நிகழ வேண்டும். மரணித்தால் நீ எப்படி வாழ்வாய்? மரணித்தால் மனைவியுடைய லைஃப் எப்படி இருக்கணும்? மரணிச்சா பிள்ளைகள் எப்படி வாழணும்? மரணித்தா இந்த நிலைமையில எப்படி, நீ இந்த நிலைமையில எப்படி இருப்பாய்? மரணிச்சா நான் மரணிக்காம நீங்க மரணிச்சா நான் இப்படி இருப்பேன். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க வச்சு பாருங்க பாப்போம். ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு போற என்ன செய்யற பிளான் இல்லாம, பெரிய திட்டங்கள் ஏற்பாடெல்லாம் தேவையில்லை. ஏற்பாடு செஞ்சு சொத்தை அழிஞ்சா என்ன செய்யறது? ஆனால் உங்க இடத்துல பேச்சுவார்த்தை தருவீங்களே, என்றைக்கும் நான் மரணிக்கலாம், என்றைக்கும் நீங்கள் மரணிக்கலாம் என்ற ஒரு வீர குடும்பமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குமாக இருந்தால், எந்த தினமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இந்த மரணம் என்ற செய்தி எந்த பேச்சும் வராமல் ஒரு குடும்பம் பாதிக்குமே அந்த லெவலுக்கு இருக்காது. நீங்க பேசியது, கலந்துரையாடியது, இது நடந்தா என்ன செய்யணும் என்று பேசியது என்பதனால பாதிப்பு என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நிமிடம் உங்கள்கிட்ட வந்து இறைவனை பற்றிய விருப்பமும் இதனுடைய சந்திப்புடைய ஆசையும் உங்களை அப்படியே தொத்திக்கொள்ளும். ஹராம் இப்னு மில்ஹானுடைய செய்தி நாம் படித்திருக்கிறோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இளைஞர் தானே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, 70 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பினாங்களே, அப்படி அனுப்பி போனவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், திருமணம் முடிக்காதவர்கள் பெரும்பாலானவர்கள். அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் துரோகம் செய்து அநியாயம் செய்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு 4-5 பேர் என்ன செய்யறாங்க, அங்க முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க.
எடுத்துட்டு போய் என்ன செய்தார்கள்? ஹராம் இப்னு மில்ஹான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோட சூழ இருப்பவர்கள் எல்லாம் நபி அவர்களோட தூதுவர்களாக வந்தவர்கள் நம்பிக்கையோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மரணத்தை அவர் சற்றும் எதிர்பார்த்திருப்பாரான்னு சொல்லவே முடியாது. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் திடீரென அம்பெடுத்து என்ன செஞ்சாரு? ஹராம் இப்னு மில்ஹானுடைய முதுகுப்புறத்தில் குத்தினார். ஏன் குத்தினார் ஒன்றும் தெரியாது. முதுகுப்புறத்தில் குத்தி இந்த பகுதியில் என்ன செய்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எப்படி ஒரு சக்தி அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து. ஏன்னா எதிர்பார்ப்பு. அப்படி வந்த உடனேயே குத்துப்பட்ட உடனேயே ரத்தத்தை இப்படி எடுத்தாரு, முகத்திலே தலையிலே தேய்ச்சாரு. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்றான். பின்னால யாரு குத்தினு பார்க்கல, ஒரு ஓலம் பெற்ற சத்தம் வரல, சவுண்ட் வரல, அம்பு இந்த பகுதியில் வருது. ரத்தத்தை எடுத்து தலையில தோய்ச்சாரு, முகத்தில எடுத்தாரு, தடவினாரு. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். எப்படி சொல்லலாம்? எப்படி வந்தது? எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை. அவங்களாம் உலகத்தில் வாழ்ந்தாங்க தான், உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள் தான், எங்களை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் ஈமானில் எங்களை விட தரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். எதிர்பார்ப்பு ஒருத்தர் இருந்தது, அவங்களுக்கும் சகோதரர்கள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தது. ஆனா அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால பெரிய பாரமாக என்ன செய்யல இருக்கல. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, ரத்தத்தை, அன்புள்ள இந்த வார்த்தை சொல்றதை விடுங்க, முகத்தில் எடுத்த உடனே திரும்பி பார்க்காம ரத்தத்தை எடுத்து தலையில தோய்த்து கொண்டு இப்படி சொன்ன இருக்கிறதே, அம்பால குத்தினாரே, அவருடைய உள்ளம் ஒரே அடி அசைஞ்சிட்டு, நான் தானே வெற்றி பெற்றேன், இவர் தோல்விதானே. ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஃபுஸ்து, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரு. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில நாட்களில் அந்த குத்தியவர் இஸ்லாத்துக்கு வந்தார். வேற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யல, ஈமானிய பலம், ஈமானிய பலம். அதான் சொன்னேன், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு படைகளோடு இருந்து கொண்டு என்ன கடிதம் எழுதினாரு அவர்களுக்கெல்லாம்? நீங்கள் வாழ்வதற்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள், நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன், நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன். இதனால தான் சகோதரர்களே, அவர்களுடைய ஒரே ஒரு தக்பீர் மூலம் படைகள் அதிர்ந்தது. அந்த ஒரு காரணம் தான். தக்பீருக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர் இவர்கள் சொல்ற நேரத்தில் இவர்கள் மரணிக்க தயாராக பதிவு அவர்கள்ட்ட இருந்தது. அதனால அந்த தக்பீருக்கு ஒரு அப்படி ஒரு பவர் என்ன செஞ்சது இருந்தது. வரலாற்றில் சொல்வார்கள், தக்பீர்கள் மூலமே ரோம் பாரசீகத்துடைய கொடிகள் கீழே விழுந்தன என்று சொல்வார்கள். என்ன காரணம்? அந்த அளவுக்கான ஒரு தைரியம் அவர்கள்ட்ட என்ன செய்திருந்தது. இதுதான் பெரிய அவர்களை உருவாக்கி இந்த எதிர்பார்ப்பு. நான் சொன்னேன், இப்ப இந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எனி டைம் இருந்த இந்த பிரிச்சு நம்ம சரியா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தொழுவித்து விட்டு போறாங்க பள்ளிக்கு. அங்க போனா ஒரு மனிதர், இவர் வந்து பக்ரா எல்லாம் ஓதுவாரு, ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார், தனியா தொழு விட்டார், விவசாயி. அதான் முஆத் இப்னு ஜபல் அவர் பார்த்து சொல்றாரு, இன்னக்க முனாஃபிக், நீ முனாஃபிக் என்றார். ஒரு ஜமாத்து தொழுகையில் உங்களுக்கு நின்று தொழுகலாது, நான் நீட்டமா ஒரு இடத்துக்கு அப்படி போயிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வழக்கு வருகிறது. ரசூல் அங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க வந்து என்னது, அதாவது இந்த மாதிரி முஆதை ஏன் இப்படி நீங்க முனாஃபிக்னு சொன்னீர்கள்? அல்லாஹ்வின் தூதரை ஜமாத்தை விட்டு என்ன செஞ்சாரு, அவர் வந்து ஒதுங்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டார், சொன்னா அவர் விவசாயி, இவர் இங்க உங்கள்கிட்ட தொழுகிறாரு, இங்க நீண்ட சூரத்து ஓதப்படுது, திருப்பி அங்க வராரு பக்ரா ஓதுறாரு. அப்போ உடனே ரசூல் அவங்களுக்கு கோபம் வருது, ஃபத்தான ஃபத்தான ஃபத்தானு அன்தயா முஆத்னு கேட்டார்கள். முஆதை குழப்பம் ஏற்படுத்துகிறவரா நீங்கள், சப்பி ஹிஸ்மே ஓதுங்க அப்படின்னு ரசூல் என்ன செய்தார்கள்? சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். உங்களுக்கு பின்னால பலகீனமானவர்கள், தேவையுடையவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன பின்னால் அந்த மனிதர் ஒரு விஷயம் சொன்னார். அதான் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அழகான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அதாவது கேட்கிறார் அந்த மனிதர், வல்லாஹி லா ஆரிஃபு தன்தனதக வலா தன்தனத முஆத், நீங்க தொழுகையில் என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹவுலஹா நுதந்தின், நாங்களும் அதை சுற்றித்தான் என்ன செய்கிறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் சொல்லி முடிச்சவரும் அந்த மனிதர் சொன்னார், முஆத் என்னை முனாஃபிக் என்று சொன்னார், வஸயஅலமு கதன் மன் அன, நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார். ஏன்னா யுத்தம் வந்து என்ன செய்து நடக்க போகுது நாளைக்கு, அவ்வளோ அவர் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் அகோரமாக நடக்கிறது, நிறைய பேர் ஷஹீதானார்கள், கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார். ஜமாத்துக்கு பிந்தி முனாஃபிக் என்று சொல்லப்பட்டாரே அவரும் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்தார்கள். மா ஃபஅல சாஹிபுக், உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். முஆத் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி அவர்களால் முடிந்தது என்று கேட்கிறேன். இந்த மரணத்தை பற்றி அந்த மாதிரியான எண்ணம்
அன்புள்ள சகோதரர்களே, சஅத் இப்னு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்திற்கான அழைப்பு நடக்கிறது. அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை போகிறது. எப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்று பாருங்கள், பேச்சுவார்த்தை போகிறது. அந்த நேரத்தில் தந்தை சொல்கிறார், மகனே வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், பொறுப்பிலே இருங்கள், நான் போகிறேன் என்று சொன்னார்கள் தந்தை. மகன் சொன்னார், இல்லை தந்தையே, நீங்க வீட்டை பார்த்துக்கங்க, நான் பத்ர் யுத்தத்திற்கு போகிறேன் என்று சொன்னார்கள். எப்படி அந்த பேச்சு நடக்க முடியும் என்றதை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பின்னணி இல்லாம பேச்சு இப்படியே போய்க்கிற நேரத்தில் கடைசியாக தந்தை சொன்னார், துண்டு குலுக்கி போடுவோம், யார் முதலாவது வருகிறதோ, யாருடைய பேர் எடுபடுகிறதோ அவர் போகட்டும் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் வராது. துண்டு குலுக்கு போடப்படுகிறது. அந்த நேரத்தில் தந்தை எடுக்கிறார், மகனுடைய பேர் வருகிறது. தந்தை தான் துண்டு குலுக்கிற ஐடியாவும் சொன்னாரு. யார பேர் வந்தது? மகனது பேர் வந்தது. அப்ப மகன் தான் அந்த ஜிஹாது களத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உடனேயே தந்தை சொன்னார், எப்படி சொன்னார் தெரியுமா? மகனே, எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள், நீங்க தான் வந்திருக்கிறீங்க, எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள், நான் போகிறேன் என்று சொன்னார். அதற்கு மகர் சொன்னார், வல்லாஹி யா அபி, எனது தந்தையே, லவ் கான கைரல் ஜன்னத்தி லஆதர்துக பிஹா, சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களை முற்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் தந்தையே உங்களைத்தான் நான் முற்படுத்தி இருப்பேன். ஆனால் இது சொர்க்கம், யாரை நான் முற்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். போனார்கள், மரணித்தார்கள், திரும்பி வரவில்லை, ஷஹீதாக மரணித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரியான வரலாறுகள் நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் சொன்ன அமைப்பிலான ஒரு தேர்வு நம்மளுக்கு இருந்தால் நமக்கு மரணத்துடைய அந்த எதிர்ப்பை நம்ம தயாராக இருப்போம். அதே போன்று உலகத்துடைய மைனஸான பகுதிகள், இன்பங்கள் தொடராமல் இருத்தலும், பாசங்கள் தொடராமல் பகைமை வருவதும், இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் தலைகீழாக மாறி போவதும், நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதையெல்லாம் நினைத்தோமோ அதெல்லாம் நிரந்தரமற்ற நிலைமைக்கு மாறுவதும், இந்த உலகத்தில் பலம் என்ற இளமையெல்லாம் முதுமையாவதும், எதெல்லாம் உலகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு மைனஸ் இருப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமது உலகத்துடைய வேகம் என்ன செய்யும்? குறையும். மரண ஞாபகம் நம்மளை சூழ்ந்திருக்கும். நபியவர்கள் சொன்னது போன்று உத்குரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அனைத்து இன்பங்களையும் துடைத்தெறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நமது உணர்வுகளும் நமது சூழல்களும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே கஃபா பில் மௌத்தி வாஇதா, உபதேசம் செய்வதற்கு மரணம் ஒன்றே போதுமானது என்கின்ற அமைப்பில் மரண ஞாபகமே நமக்கு என்ன செய்யும்? போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மனிதனாகவும் குடும்பமாகவும் எம் அனைவரையும் மாற்றியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.